வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், சார்பு அமைப்பை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மாற்றி விடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தயாராகிட்டார். ஸோ மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தினார் பார்த்திங்களா, நிர்வாகிகளை வச்சு இந்த எம்பி எலெக்ஷன் எதனால் தோல்வின்ற மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா இந்த முடிவு கொண்டார். மாவட்ட செயலாளர் கை வைக்காமல் மாவட்ட செயலாளர் ஃப்ரீடமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். நீங்கள் யார் யாரை மாற்றணும்னு நினைக்கிறீங்க மாற்றிக்கோங்க, அந்த ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளராக மாற்றிக்கோங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன் மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இதன் விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில இருந்த நிறைய பேர் ஓபிஎஸ் அணிக்கு போக தொடங்கிட்டாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாவட்ட செயலாளர்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க, மாத்திராமா வேணாமா வச்சுட்டு. மாவட்ட செயலாளர் வச்சு மாவட்ட செயலாளரை வச்சு கிளை செயலாளர், இந்த ஒன்றிய செயலாளர், சார்பு அமைப்பு சேர்ந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலி பண்ண போகிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலாளர்லாம் சேர்த்து மாவட்ட செயலாளருக்கும் ஆப்பு வைக்க போகிறாரு. ஸோ இதான் நடக்க போகுது. மாவட்ட செயலாளருக்கு என்ன ஆப்பு வைக்க போறாரு? 2 சட்டமன்ற தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் அந்த ரூல்ஸை கொண்டு வர போறாரு. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டமே அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிற சூழ்நிலை. 2 சட்டமன்ற தொகுதின்றது எங்களோட பவர் கம்மியாகாதா? புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா 2 சட்டமன்ற தொகுதி இப்போ அந்த சீனியரை எடுத்துக்குவாங்க, மித்த 2 சட்டமன்றத்தை புது நபர் நேர்ப்பாங்க. அந்த புது நபர் 2 பேரை வச்சு சீனியராக பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டுறது எடப்பாடி பழனிசாமியோட மெகா திட்டமாக இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டையாக இருக்குது வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டையாக இருக்காரு. வெளியே காமிச்சிக்கிறதில்ல. ஆனால் அதிமுகவில் எடப்பாடி அணியில் மிகப்பெரிய ஒரு புகைச்சல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி எல்லாரும் போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. கேபி முனுசாமிக்கும் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட சீனியர்கள் பார்த்தீங்கன்னா மோதல், சசிகலாவோட மோதல், திவாகரோட மோதல், ஓபிஎஸோட மோதல், இதெல்லாம் விட்டுருங்க. எஸ்பி வேலுமணியோட மோதல், சிவி சண்முகோட ஏற்கனவே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் பேசினாலே பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்குவாங்க. ஸோ இதை வந்து இப்போ செங்கோட்டையன் இவங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிருப்தி ஆகிட்டார். செங்கோட்டையன் இவங்க போன்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியை வந்து நீக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏதோ பொதுச்செயலாளர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டு இருக்காரு. கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா சீனியர், ஆனால் அம்மாவால் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டவர், அட்ரஸே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தவர். அட்ரஸ் கொடுத்தவர் ஓபிஎஸ், இந்த தர்மயுத்தப்ப. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுதான்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார், டம்மியாக வச்சுருந்தாங்க அம்மா. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமிஷன் முனுசாமி, கமிஷன் வாங்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அம்மா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க. இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலையில் போட்டு விட்டுருக்காரு. சசிகலா ஓபிஎஸ் கொண்டு வந்தீங்கன்னா சசிகலாவுக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா கப்பம் கட்டணுன்ற மாதிரி. சசிகலாவுக்கு இவங்கெல்லாம் கப்பம் கட்டினது எப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கும்போது தான். அப்போ ஜெயலலிதா கவனம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கப்பம் கட்டுறது வேலையெல்லாம் நடந்திருக்காது. இவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி தலைமையில் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி முதலமைச்சர் காலகட்டத்தில் எல்லாருமே ஃப்ரீடமாக எவ்வளோ அடிக்க முடியுமோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸை அடிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா குமிஞ்சு கிடக்குது எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில். ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி பண்ணவே முடியாது, அவங்களால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் குவிக்க முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் எல்லார்ட்டையும் வந்து குவிச்சு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கிட்ட வந்து பணம் புழங்குச்சுன்னா அது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு கட்சியை இப்போ அடையிறதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கூவத்தூரில் ஒரு கரெக்ட் பண்ணான்ற ஒரு பேச்சு அடிப்படுதில்ல, அந்த மாதிரி எல்லாருமே இறங்கிடுவாங்க காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா. இப்போ எஸ்பி வேலுமணி தலைமையில் வேணும்னா எஸ்பி வேலுமணி எல்லா நிர்வாகிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தன் பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வுப்பட்டார்ல, அப்போ ஓபிஎஸோட புகாரே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிருக்காரு. அது அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் கவனித்து தான் வந்து விலைக்கு போயிட்டாங்க இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கப்பம் கட்டது, அம்மா இருந்த காலகட்டத்தில் சசிகலா கப்பம் கட்டினதுக்கு முக்கியமான காரணமே தான். சசிகலா குவிக்கல, ஜெயலலிதா தான் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணால் அவங்ககிட்ட சொத்து பிடுங்குவாங்க. ஸோ அந்த ஆவணங்கள் தான் கொடநாட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க. அது எடுக்க போய் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில சலசலப்பு. இன்னுமே எடப்பாடியோட பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிபட்டுட்டே இருக்குது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக எடப்பாடி பழனிசாமிகிட்டே இருந்தால் மாவட்ட செயலாளர் பதவி. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது பொதுச்செயலாளர் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, என்னன்னே இன்னுமே பொதுச்செயலாளர் ஆக போகிறீங்க, ஒரு கட்சியோட தலைவராக போகிறீங்க, அந்த மாவட்ட செயலாளர் பதவி என்னன்னே தொங்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல அது தன்னோட விசுவாசி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு சேலம் இளங்கோன் கொடுத்தாரு. சேலம் இளங்கோனுக்குமே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே முட்டிக்கிச்சு. எதனால சொல்லிட்டு பார்க்கணும், சேலம் இளங்கோன்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் சசிகலா இணைச்சிக்கலான்ற மாதிரி அறிவுரைக்கு உண்டானே எடப்பாடி பழனிசாமி குப்பை மாதிரி தூக்கி போட்டுருவார். இதுதான் அவரோட ஸ்டைல். இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்கணும்னா முந்தி வந்து சேலம் இளங்கோனோட தயவு இருந்தால் போதும், சப்போர்ட் இருந்தால் போதும், அவர் காதில் போட்டால் போதும்,
எடப்பாடியை மீட் பண்ணான். ஆனால் அப்படி இப்போ கிடையாது. மிதுனை பார்த்துட்டு அவர் சொந்தக்காரர் 2 பேரை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்க்குற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிமுகவில் உருவாயிருச்சு. இதனால் தொண்டர்கள், ஒரு நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் யாருனாலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்போ இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பெரிய லெவலில் வந்து கும்பலாக காமிக்கலாம்ன்ற மாதிரி யாருமே இல்லை. வழி நடத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா திறமையான நபர்கள் இல்லை. உதயகுமார்னு சொல்லலாம். உதயகுமாரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயமே பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமார் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமங்கலத்தில் இப்போ வந்து டோல்கேட் அகட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திருக்காங்க. 10 வருஷமாக இவர் அமைச்சராக இருந்தார். இவர் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். இப்போ ஆட்சியில் இருந்தானே இப்போ குதிக்கிறாரு. ஸோ ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எடுக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணம் இல்லை. இந்த 2026 பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கான முன்னோட்டமான நாடகம் தான் சொல்கிறாங்க. அங்கே டோல்கேட் எடுக்கணும், அங்கே இருக்க மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்போ ஆட்சியில் இருக்கும்போது தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அணியில் இருக்க உதயகுமார் பார்த்தீங்கன்னா டெல்லியோட கூட்டணி தானே இருந்தீங்க, அப்போ பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி அந்த மக்கள் கேட்க. இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி. ஓபிஎஸ் மேலேயும் அதிருப்தி இருந்துச்சு. இந்த 10.5% ஒதுக்கீடப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய நெருக்கடி சந்திச்சு தான் வந்து ஜெயிச்சார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் நீக்கணும்னா அந்த சமுதாய மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓபிஎஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க யூசந்திரோப்பன் மாதிரி. அப்போ உதயகுமார் மேலே கடுப்பாக இருந்தாங்க. எதனா வச்சுட்டு பார்க்கணும், ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி ஜெயிச்சார். ஸோ ஆனால் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய சவால். 5 ஓபிஎஸ்களை டம்மிகளை பார்த்தீங்கன்னா உதயகுமார் தான் இறக்கி விட்டான்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே ஓபிஎஸ் இருந்தார். அப்போ நேருக்கு நேர் மோதணும்னா உதயகுமார்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீ எடப்பாடி அணிலரு, ஆனால் ஓபிஎஸ் கூட நீ மோதணும்னா டேரெக்டாக மோதணும், நீனும் களத்தில் இறங்கிருக்கணும். அதை விட்டு இந்த 5 ஓபிஎஸ் 6 ஓபிஎஸ் இறக்கி விடக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள், சமுதாய மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த சமுதாய முக்குளத்தூர் மக்கள் சொல்லிட்டாங்கன்னா திருமங்கலத்தில் அவர் அடுத்த வாட்டி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இழந்துருவான்ற பயம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அதோட வேலைகள் ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமை அந்த அளவுக்கு நீடிக்காதான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. 2026 வெறும் 26 சீட்டு கூட எடுக்குமான்னு இல்லைன்னு தெரில. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிகள் இருக்குது. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கல, அதனால தான் 40 இடங்களையும் தோல்வி. கூட்டணி சரியில்லை. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கி கூட்டணியோட பலத்தோட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தெரியும் பாஜக, அதே மாதிரி பாமக, தேமுதிகவோட கூட்டணி வச்சா மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். இப்போ புதுசாக விஜய் கட்சியெல்லாம் வரப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவால்கள் நிறையா காத்துட்ருக்கு. சவால்கள்னு சொல்ல முடியாது, கட்சி தோல்வியை சந்திச்சு தான் போகுது, தெளிவாக தெரியுது. எடப்பாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மோசமான நிலைக்கு பார்த்திங்கன்னா அதிமுக கொண்டு சேர்க்க போகிறதுனால மிகப்பெரிய லெவலில் தொண்டர்கள் கூட பார்த்திங்கன்னா வேறு கட்சிக்கு மாறுற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எங்கள் விஜய் கட்சிக்கு, திமுகவுக்கு தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா 2.5 கோடி தொண்டர்கள் இருந்தும் இந்த எம்பி எலெக்ஷன் 86 லட்சம் ஓட்டு தான் மிகப்பெரிய தோல்வி. ஆனால் அவர் சொல்லுவார் முந்தியோட இப்போ சதவீதம் கூடியிருக்குன்னு சொல்லிட்டு. முந்தி 20 இடங்களை தான் நின்றீங்க எம்பி எலெக்ஷனில் 2019. ஆனால் 2024 33 இடம் நின்றீங்க. அப்போ கூட நிற்கும் போது சதவீதம் கூட தான் செய்யும். ஸோ இது கூடமா எடப்பாடி பழனிசாமி தெரியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.